இந்த சிட்லப்பாக்கம் பகுதி வெள்ளப்பெருக்காலும் வறட்சியாலும் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த ஏரி தான். இதனாலேயே இந்த ஏரிய சாக்கடை ஏரின்னு சொல்றாங்க. ஏரிக்கரையுடைய இந்த பகுதியில தான் நகரத்துடைய குப்பையெல்லாம் கொட்டினாங்க. சுமார் 2 ஏக்கர் அளவுக்கு குப்பை மலையா இருக்குது. குப்பைகளை தரம் பிரிச்சு மக்காத குப்பையை இன்சினரேட்டர் மூலியமா எரிச்சாங்க. அதனால ஏரிக்கு அருகாமையில் இருக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. எங்க வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல ஏரி இருந்தோம். போர் போட்டாலும் எங்களுக்கு தண்ணி வரவே இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏரிக்கு பக்கத்துல வீடு இருந்தோம். கருப்பா பொல்யூட்டட் வாட்டர் வருது. சிட்லப்பாக்கம் ஏரியை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸ்ட்ரீம். ஏரியோட முழு கொள்ளளவும் கழிவு நீர் இருக்கிறதுனால மழை நீர் ஏரியில தேங்காம வெள்ள நீரா வெளியில ஏறிடுது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமில் வெள்ளம், ஒரு பெருவெள்ளத்துல கழுத்தளவு தண்ணி, வீட்டுக்கு போறதுக்கு நீந்தி தான் போக வேண்டிய சூழ்நிலை, நீந்தி தான் போனேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் வறட்சி. கழிவு நீர் படுகு அடியில் ஹார்டா இருக்கிறதுனால மழை நீர் உள்ள ரீசார்ஜ் ஆக மாட்டேங்குது. இதனால வெயில் நாள்ல வறட்சி ஏற்படுது. இதை எப்படி சரி செய்யலாம்? இமேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சோட சிறப்பு நிதியிலிருந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இணைந்து 2019 நாங்கள் இந்த சிட்லப்பாக்கம் லேக் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். உலக அளவில் கிளைமேட் சேஞ்ச் சயின்டிஸ்ட் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மெத்தடாலஜி என்னன்னா ப்ளூ கிரீன் சென்டர்ஸ். வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ கிரீன் சென்டர்ஸ் இருக்கு. தண்ணி மற்றும் பசுமை வெறும்னே அந்த லேக்கை ரீஸ்டோர் பண்ணாம அந்த லேக்கை சுற்றி இருக்கக்கூடிய பண்டில் நம்ம மரத்தை நட்டு ஐலண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் சேர்த்து ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணதுக்கு தான் ப்ளூ கிரீன் சென்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஏரியை சீரமைக்க திட்ட மதிப்பீடு தயாரிக்கிறப்ப வெள்ளத்தடுப்பு, நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இந்த 3 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா 4Dங்கிற கான்செப்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம். டிஃப்ளெக்ட், ட்ரெயின், டீசில்டிங், டீப்பனிங். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க தமிழ்நாடு முழுவதும் 144 தடை உத்தரவு. இந்த காலகட்டத்தில் கூட WRD அபிஷியல்ஸ் இந்த வேலைகளை நிறுத்தவே இல்லை. நிச்சயம் இதுக்காக அவங்கள பாராட்டணும். ஏரி நோக்கி வர கழிவு நீரை ஏரியில கலக்காம திசை திருப்புறோம். ஏரியில இருந்து சாக்கடை தண்ணியை மதகு மூலமா வெளியே அனுப்புறோம். சாக்கடை கழிவால ஏரியோட கொள்ளளவு 30% குறைஞ்சிருச்சு. நம்ம ஏரியை தூர்வாரி கெப்பாசிட்டியை முழு கொள்ளளவு கொண்டு வந்திருக்கிறோம். சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு நகர்ப்புற ஏரிங்கிறதால அதோடைய முழு கொள்ளளவை தாண்டியும் 8 அடிக்கு அதிகமாக ஆழப்படுத்தணும். அதனால ஏரியோட கொள்ளளவு 70% அதிகமானதோட நம்மளால அதிகப்படியான மழை நீரை சேமிக்கவும் முடிஞ்சுது. சிட்லப்பாக்கம் ஏரியின் ஒரு பகுதியில் வெள்ள ஒழுங்கி அமைச்சு ஏரியின் உபரி நீரை பெருமூடு வடிகால்வாய் மூலமா செம்பாக்கம் ஏரிக்கு கொண்டு போறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நீர்வளத்துறை பொறியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோட பங்களிப்பு மிகவும் பாராட்டக்கூடியது. அந்த ப்ராஜெக்டை அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளாடி அவங்க முடிச்சு கொடுத்தாங்க. இந்த ஏரி சீரமைக்கும் போது பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து உதவி செஞ்சது ரொம்ப முக்கியமான விஷயம். சிட்லப்பாக்கம் ஏரி கரையில 48 வகையான சுமார் 1200 நாட்டு மரங்களை தமிழ்நாடு வனத்துறை நட்டு இருக்கு. ஏரி தண்ணீரின் தன்மையை மேம்படுத்தவும், நிலத்தடி நீரின் அளவை உயர்த்தவும், சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் இந்த அரிய வகையான நாட்டு மரங்கள் உபயோகமாக உள்ளன. நான் ஒரு பேட் வாட்சர். சிட்லப்பாக்கத்தில் ஏரியா நன்னீராக மாறினாலும் 2 தீவு உருவானது காரணமாகவும் 30 பறவைகள் இங்கே காணப்படுகின்றன. இந்த ஏரியை இப்போ நம்ம சீரமைச்சிட்டோம். இதை மீண்டும் பழைய நிலைமைக்கு போகாமல் தடுக்கணும். அதுக்கு நம்ம பொதுமக்களை உள்ளே கொண்டு வரணும். அவங்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்களான இந்த ஆம்பி தியேட்டர், நடைபாதை, சிறுவர் பூங்கா, இது எல்லாத்தையுமே நாங்கள் முன்கூட்டியே திட்டத்தில் சேர்த்துட்டோம். 2023 வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடர் அப்சாங் சைக்ளோன் தான். அப்போ கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்துள்ளது. அந்த சூழ்நிலையில் கூட சிட்லப்பாக்கம் பேரிடர்னால பெரிய பாதிப்பு இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த சிட்லப்பாக்கம் ப்ராஜெக்ட் தான். அதே மாதிரி இங்க மரங்கள் தத்தெடுத்துக்கலாம். அருமையான திட்டங்க. வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல பசங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும், நல்ல வாட்டர் கிடைக்கும். சாட்டர்டே சண்டே ஆனா நல்ல பப்ளிக் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மைண்டும் ரிலாக்ஸா இருக்கு, நல்லா சந்தோஷமா நடைபயணம் போறாங்க. Thanks for the government and the people who supported us.
இந்த சிட்லப்பாக்கம் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ப்ராஜெக்ட். விரைவில் வந்து டிபிஆர் தயார் செய்யப்பட்டு சிட்லப்பாக்கம் போன்ற ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் வந்து எடுத்து செய்யறதுக்காக நாங்கள் தயார் நிலையில். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்